அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம அந்த உம்ரா பயணத்தோட கடைசி நிறைவு பகுதியை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, பத்ரு போர்க்களம். நாங்கள் மக்காலேருந்து மதினா கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியில் தான் இந்த பத்ரு போர்க்களம் இருந்துச்சு. பஸ்ஸில் வரும்போதே இறங்கி எங்களுக்கு இந்த இடத்த காமிச்சாங்க. இந்த இடத்துல தான் பத்ரு போர் நடந்த இடமா. கேட்லாம் போட்டிருக்காங்க, உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. இந்த போர் ரமலான் மாதம் வெள்ளிக்கிழமை 17ஆம் நாள் நடந்துச்சு. பிற 17ல் இந்த போர் நடந்திருக்கு. நம்ம முஸ்லீம்கள் சார்பாக, அதாவது இணை வைப்பாளர்களுக்கு எதிராக ஒரு 300 பேர் சொச்சம் தான் இந்த போரில் கலந்துக்கிட்டாங்களாம். ஆனால் எதிரி படையினர் 1000 பேர் இருந்தாங்களாம். ஆனாலும் பத்ரு போரில் முஸ்லீம்கள் தான் வெற்றி கட்டாங்க. அது இந்த இடம்தான். அதுக்கப்புறம் இந்த போகிற வழியிலலாம் பழைய காலத்து கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே வச்சுருந்தாங்க. வீடு அந்த மாதிரி நிறைய சஹாபிகள் வாழ்ந்த வீடெல்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ரசூல்லா பத்ர் போருக்கு முதல் நாள் தங்கி கூடாரமிட்டு தங்கி ஆலோசனை செஞ்சாங்களாம். விடிய விடிய இறைவன்ட்ட அழுது துவா செஞ்சு முஸ்லீம்களுக்கு வெற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட இடம் இது. இதில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கே தான் நாங்கள் மகரிப் தொழுதோம். இந்த பள்ளி இருக்கிற இடமும் பத்ரு போர் நடந்த இடத்தோட தொடர்ச்சி தான். இங்கே தான் எதிரிகள் எல்லாம் ஒரு கிணத்துல போட்டு எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க, எதிரிகள் எல்லாத்தையுமே. இந்த பத்ரு போரில் முக்கியமாக வானவர்களும் கலந்துக்கிட்டு போர் செஞ்சாங்களாம் அப்படின்னு ரசூல்லா அறிவித்ததாக ஹதீஸெல்லாம் இருக்குது புக்கில். இது நல்ல பெரிய இடமா இருக்குது. இதில் ஒரு கிணறு இருக்குது. ஆனால் அந்த கிணறு ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. என்னால் அதை தூரத்துலேருந்து எடுக்க முடியல. நாங்கள் மகரிப் தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போய் தொழுக போயிட்டோம். தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. நான் கூட அந்த ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுதான் கிணறா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தேன். ஆனால் அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கிணறு இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது, அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பள்ளியில் தொழுதுட்டு நாங்கள் மதினா போய் சேர்றதுக்கு எங்களுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ நான் எதுவும் எடுக்கலை. இது நம்ம பார்த்துட்ருக்கிறது கூபா பள்ளி. இங்கே எங்களை மறுநாள் அழைச்சிட்டு போனார். இந்த கூபா பள்ளியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூல்லா வாகனத்துலேயோ அல்லது நடந்தோ தொழுகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி உமர் அலியும் இந்த பள்ளியில் சனிக்கிழமை தொழுகிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இங்கே நிறைய புறாக்கள்லாம் இருந்துச்சு. மக்காவிலையும் இதே மாதிரி புறா நிறைய இருக்கும். ஆனால் பள்ளிக்குள்ளே எந்த புறாவும் டிஸ்டர்பே பண்ணாது நம்மளை. இந்த பள்ளிக்குள்ளேயும் போய் நாங்கள் ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு வந்தோம். இங்கே 2 ரக்காயத்து தொழுகிறது ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. லேடிஸ்க்கு தனியாகவே பள்ளி இருக்குது. ஒவ்வொரு பள்ளியிலையுமே லேடிஸ்க்கு தனியாக ஒரு பிரிவு இருக்கும். நம்ம உது செஞ்சுட்டு அழகாக தொழுதுட்டு வந்துடலாம். இந்த பள்ளிக்கு வெளியில் நிறைய பூனை இருந்துச்சு. நல்லா கலர் கலராக, நல்லா பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரிலாம் பூனை நிறையா இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். அடுத்ததாக எங்களை கூட்டிகிட்டு போனது உஹது மலை. உஹது மலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பஸ்ஸில் போகும்போது. ரசூல்லா உதாரணத்துக்கு இந்த உஹது மலையை தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக அவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த உஹது மலையை தான் உதாரணமாக சொல்லுவாங்களாம். இந்த மலையை சுற்றி இருக்கிற இடத்த தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மலையோட நீளம் 7 கிலோமீட்டர் தூரம். ஒரே மலையாக இருக்கும் இந்த மலை. இந்த மலைக்கு ஒரு சிறப்பும் இருக்குது. இப்போ என் பொண்ணு இந்த கேமராவை லைட்டாக ஷேக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது, கேட்ட ஹதீஸு. இந்த உஹது மலையில் ரசூல்லாவும் அவங்களுடைய தோழர்கள் 3 பேரும், அதாவது அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது 4 பேரும் ரசூல்லாவோட, அப்போ இந்த மலை லேசாக சேக்காச்சாம். இப்போ ரசூல்லா சொன்னாங்களாம், உஹது மலையே உன் மேலே ஒரு அபூபக்கர் சித்திக்னா உண்மையாளர், ஒரு உண்மையாளரும் 2 ஷஹீதுகளும் இருக்காங்க. இந்த ஆட்டத்தை நீ கொஞ்சம் நிறுத்து, அமைதியாயிரி, எங்ககிட்டே இந்த ஆட்டத்தை காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி இந்த உஹது மலைகிட்ட ரசூல்லா பேசினதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. நான் இதை கேள்விப்பட்டேன். ஆனால் இது என்னால் கண்டுபிடிச்சி இதோட நம்பரை சொல்ல முடியல. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க ரசூல்லா அந்த உஹது மலையை வச்சு. ஒரு உஹது மலை அளவு தங்கமே வந்து மகரா கொடுத்தா கூட அதுலேருந்து ஒரு சின்ன துரும்பை கூட நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்லாம் வந்து உஹது மலையை உதாரணமாக வச்சு நிறைய உதாரணம் சொல்லியிருக்காங்க. அதை இந்த உஹது மலையை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஜன்னத்துல் பகி, இறந்து போனவங்க எல்லாரையுமே அடக்கம் பண்ணுற இடம். இது வந்து மதினா பள்ளிக்கும் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் நடுவில் இருந்துச்சு. இதோட ஆப்போசிட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் இருக்கிற ஜன்னல் வழியாக தான் இந்த வீடியோ நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். நபிமார்களோட மனைவிமார்கள், சஹாபாக்கள் எல்லாருமே இங்கே தான் அடங்கியிருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு, அதாவது ஒவ்வொரு தொழுகையிலையுமே இங்கே வந்து மையத்து தொழுகை நடக்கும். மையத்து தொழுகை வச்சுட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. இதே மாதிரி நாங்கள் உட்காந்து அந்த ஜன்னலில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 மையத்து கூட தொடர்ந்து வந்திருக்கு, பார்த்துருக்கோம் நாங்கள். இது வந்து இந்த இடத்துல அடக்கமாகிறது வந்து ரொம்ப பாக்கியமான இடம்னு தான் சொல்லணும். ரசூல்லாவோட மகள் ஃபாத்திமா அலி, ஆயிஷா அலி, இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து அடக்கமாயிருக்காங்க. காலையில் ஜியாரத்துக்காக ஆண்கள் மட்டும் இங்கே அலோட் பண்ணுவாங்க, பெண்களுக்கு அலோட் கிடையாது. ஜியாரத் பண்ணிவிட்டு ஆண்கள்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க. மதீனா பள்ளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த ஏரியாவே வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் மக்கா அப்படி கிடையாது, ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நிறைய கச்ச கச்சன்னு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மதீனாவில் வந்து அந்த மாதிரி கூட்டம் ஜாஸ்தி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் வந்து தொழுலாம், பள்ளி உள்ளலாம் போகலாம், அந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நான் அதிகமாக வந்து பள்ளியில் போய் தொழுவல மதீனாவில். ஏன்னா எனக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சு மதீனாவில் இருக்கும்போது. அதனால் ஒரு 2-3 வக்கத்துக்கு தான் நான் போய் தொழுதுருப்பேன். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மதீனா வந்த 2வது நாள் எங்களை வந்து ரசூல்லா அடங்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஜன்னத்துல் ரவுலா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல 2 ரக்காயத்து தொழுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். நாங்கள் வந்து இப்போ ஃபஜ்ருக்கே வந்துட்டோம். ஒரு 4:30 மணிலாம் வந்து பள்ளிக்கு வந்துட்டோம், வந்து தொழுதுறதுக்கு. இந்த 364வது கேட்டில் தான் எங்களை வந்து நிற்க சொல்லியிருந்தார், எங்களை அழைச்சிட்டு போன கைடு. இங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. இந்த சம்பவம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மதீனாவில் வந்து கொடையாக இருக்கும், அது எப்படி விரியுதுன்னு பாருங்கள். அதை நான் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நேரமாக அது விரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது வரைக்கும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி விரியுது பாருங்கள். காலையில் இந்த மாதிரி விரிஞ்சிரும், நைட்டு இஷாவுக்கு அப்புறமா அப்படியே சுருங்கிரும் அந்த கொடை. ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நடக்குது இங்கே. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எங்களை காலையில் வந்து 4:30 மணிக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். ஜன்னத்துல் ரவுலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஒரு 20 பேருக்கு வாங்கியிருக்கேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டார். நாங்கள் வந்து போனோன்னே பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஜர் தொழுவுறதுக்கு ஒது செஞ்சுட்டு டீலாம் எதுவுமே குடிக்காமல் அப்படியே கிளம்பி போயிட்டோம். இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவ்வளோ சீக்கிரம்லாம் உள்ளே போக முடியாது, லைனில் நின்று தான் போகணும் அப்படிங்கிறது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 10 மணி கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம வரும்போதே ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், அல்லது ஏதாவது குடிச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில ஒருத்தவங்க மயக்கம் போட்டே கீழே விழுந்துட்டாங்க, பசி மயக்கத்தில். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போய் ஏதாவது நாங்கள் வாங்கித்தரேன், குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நான் 20 பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், மீதி இருக்கிறவங்கள நாளைக்கு நான் கன்ஃபார்மாக அழைச்சிட்டு வந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு பதிலாக நாங்கள் வந்து நாளைக்கு வந்து பார்க்குறோம், எங்களை அழைச்சிட்டு போகிறீங்களான்னு கேட்கும்போது அவர் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் இப்போ வந்தால் வாங்க, இல்லைன்னா அவங்கள நாங்கள் நாளைக்கு கிடைச்சாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி, நானும் ரொம்ப வருத்தமாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல தான் ஜன்னத்துல் ரவுலா அப்படிங்கிற இடம். இதில் வந்து 2 ரக்காய் தொழுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ரசூல்லா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாருக்குமே தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை பற்றி ரசூல்லா சொல்லும்போது, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் பூங்காக்களில் ஒரு பூங்காவாகும். என்னுடைய மிம்பர் என்னுடைய ஹவுலுல் கௌசர் அருகில் உள்ளது அப்படின்னு அபூ ஹுரைரா அலி புகாரில் 1196வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தான் ரசூல்லாவோட அடக்க ஸ்தலமும் இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம சலாம் சொல்லிவிட்டு அப்படியே
வெளியில் போயிருந்தோம். ரசூல்லாவுக்கு அடுத்தது அபூபக்கர் அலி, உமர் அலி, இன்னொரு சஹாபி உஸ்மான் அலி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேருமே வரிசையாக இங்கே வந்து அடக்கமாயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சலாம் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வெளியில் போயிருந்தோம். வந்த வழி இல்லாமல் வேறு வழியால் அப்படியே வெளியில் வந்தாச்சு. இதுதான் மதீனா பள்ளி, அந்த மஸ்ஜிதுன் நபவின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பள்ளி இதுதான். அப்படியே பார்த்துட்டே வெளியில் வந்தோம். நெகிழ்ச்சியான தருணம் என்ன அப்படின்னா, நாங்கள் டீ குடிச்சிட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் அவருக்கு ஃபோன் அடித்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தோம். அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எங்களுக்கு அவர் சொன்னதில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நாங்கள் பள்ளிக்குள்ளே போய் பார்க்கும்போது க்யூ அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ அவர்கிட்ட நான் பார்த்து சொன்னேன், அல்லாஹ் வந்து நாடிட்டான், அதை யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் தொழுவணும்னு அல்லாஹ் எங்களுக்கு நாடிட்டான், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கடமையை நிறைவேற்றிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். இது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுடைய மதீனா பயணமும் நிறைவடைஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மதீனா பயணத்தை முடிச்சுட்டு டைரெக்டாக அங்கேருந்து ஜித்தா கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டு ஏற போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்தாச்சு. ஃப்ளைட்டும் கிளம்ப போகுது. ரொம்ப பரபரப்பான விஷயங்கள், நெகிழ்ச்சியான தருணங்கள் கலந்த என்னுடைய உம்ரா பயணமும் இனிதே நிறைவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.